Students, இந்த வீடியோவில் 11th chemistry first lesson basic concepts of chemistry and chemical calculation இந்த லெசன்லேருந்து atomic masses and molecular masses பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதில் 12th கெமிஸ்ட்ரி வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்டாமிக் மாசஸ், இந்த வேர்டை பிரித்து பாருங்கள். ஆட்டம் மாசஸ், ஆட்டத்துக்கு மாஸ் இருக்கா? மாஸ் இருக்குது. அப்போது ஆட்டம்னா ஸ்மால் பார்ட்டிக்கல் நமக்கு தெரியும், ரொம்ப ஸ்மால் பார்ட்டிக்கல். ஏன்னா அதனுடைய டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 10⁻⁻10 மீட்டர். அதோட வெயிட் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10⁻⁻27 கிலோகிராம். ஸோ இதனுடைய மாஸை வந்து டைரெக்டாக மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா மெஷர் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் டு மெஷர் தேர் மாஸ் டைரக்ட்லி. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு லென்த்து வந்து அளக்கணுன்னா நம்ம ஸ்கேலை வச்சு அளக்கலாம். அப்போது ஒரு ஆட்டத்துடைய மாஸை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கேல் தேவை, ரிலேட்டிவ் ஸ்கேல் தேவை. அந்த ரிலேட்டிவ் ஸ்கேல் எதை பேஸ் பண்ணி இருக்காமா? ஸ்டாண்டர்ட் ஆட்டத்தை பேஸ் பண்ணி இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்டத்தை பேஸ் பண்ணி ரிலேட்டிவ் ஸ்கேல் கொண்டு வராங்க. அந்த ரிலேட்டிவ் ஸ்கேல் மூலிமா ஒரு ஆட்டத்துடைய மாஸை மெஷர் பண்ணுறாங்க. இப்போது அந்த ஸ்டாண்டர்ட் ஆட்டம் யார்? கார்பன் 12. இந்த கார்பன் 12 தான் ஸ்டாண்டர்ட் ஆட்டம்னு சொன்னவங்க யார்? IUPAC. கார்பன் 12 தான் ஸ்டாண்டர்ட் ஆட்டம். இந்த ஸ்டாண்டர்ட் ஆட்டத்தை சொன்னவங்க யாருன்னா IUPAC. அப்போ அந்த IUPACனுடைய அப்ரிவேஷன் என்ன? ஐனா இன்டர்நேஷ்னல், யூனா யூனியன், P பியூர், A அப்ளைட், C கெமிஸ்ட்ரி. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இந்த கார்பனுடைய மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 AMU. 12 AMU சொல்லலாம் அல்லது யூன்னு சொல்லலாம். அப்போ AMU என்னென்ன? வாட் இஸ் AMU கொஷின் இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எழுதணும். ரைட். AMU ஆர் யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம் இன் த கிரவுண்ட் ஸ்டேட். அதாவது கார்பனை 12 பார்ட்டை டிவைட் பண்ணி அதில் ஒரு பார்ட், இல்லை கார்பனுடைய மாஸை 12ஆல் டிவைட் பண்ணுறோம். AMU or unified atomic mass is defined as 1/12 of the mass of carbon 12 in its ground state. இந்த 1 AMU னுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.6605 into 10⁻⁻27 கிலோகிராம். இப்போது வாட் இஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்? இது ஒரு 2 மார்க் கொஷின். வாட் இஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்? இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஃபார்முலா பாருங்கள், ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஆட்டம் டிவைட் பை யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுக்கும் யூனிஃபைட் அட்டாமிக் மாஸுக்கும் இடையில ரேஷியோ. ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ. ரேஷியோ அப்படின்னா டிவைடட் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஃபஸ்ட்டில் சொன்னது மேலே இருக்கும், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் மேலே இருக்க பாருங்கள். டு த 2க்கு கீழே உள்ளது எல்லாமே 2க்கு அப்புறம் உள்ளது கீழே இருக்கும். யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் கீழே இருக்குங்களா? ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுக்கும் யூனிஃபைட் அட்டாமிக் மாஸுக்கும் இடையுள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இப்போது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் யார் கால்குலேட் பண்ணுறோன்னா ஹைட்ரஜன் கால்குலேட் பண்ண போகிறோம். இது ஒரு 2 மார்க் கொஷின். ஹவு டு கால்குலேட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோன்னா ஆவரேஜ் மாஸ் டிவைடட் பை யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் மாஸ் டிவைடட் பை யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் மாஸ் மேலே இருக்குது, யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் கீழே. ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஃபிக்ஸட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.6605
6736 into 10 power to minus 27 kilogram divided by unified atomic mass பார்த்தீங்கன்னா 1.6605 into 10 power minus 27 kilogram. இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது 1.008 U கிடைக்குது. இதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜனை கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறது பதிலாக ஐசோடோப்ஸ் எடுத்துட்டோம்னா என்ன பண்ணுறது? ஐசோடோப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குளோரின் எடுத்துக்கிறோம். குளோரின் பார்த்தீங்கன்னா 2 ஐசோடோப்ஸ் இருக்கு. அப்போது ஐசோடோப்ஸ் முதல்ல ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது என்ன? சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அப்போ ஐசோடோப்ஸ்னு வந்துட்டோம்னா அப்போ என்ன பண்ணுவோன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறத எடுப்போம். அப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னால் என்ன? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ், இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். வாட் இஸ் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்? த ஆவரேஜ் ஆஃப் atomic masses of all atoms in their naturally occurring isotopes. அதாவது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஆட்டத்தினுடைய எல்லா ஆவரேஜ், அதில் இருக்கக்கூடிய ஆட்டத்தினுடைய மாஸ், அந்த மாஸினுடைய ஆவரேஜ். இது எங்கன்னா நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப்ஸ், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரினில் பார்த்தீங்கன்னா 2 ஐசோடோப்ஸ் இருக்குது. குளோரின் 35 ஒன்று இருக்குது, குளோரின் 37 இருக்குது. இப்போது என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 77:23 இந்த ரேஷியோவில் இருக்குது. அப்போது என்ன மாசு 35, அந்த 35 இன்ட்டு எவ்வளோ ரேஷியோவில் இருக்குது 77. அடுத்து 37 மாசு 37 இன்ட்டு என்ன ரேஷியோவில் இருக்குது 23 டிவைட் பை 100. இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு 35.46 U கிடைக்கும். அதாவது ஆவரேஜ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின். கொஷின் கேட்கலாமா? எப்படி கேட்கலன்னா குளோரின் கன்சிஸ்ட் ஆஃப் 2 நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப்ஸ், குளோரின் 35 அண்ட் குளோரின் 37. இந்த ரேஷியோ 77:23. கால்குலேட் த ஆவரேஜ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கால்குலேஷன் நீங்கள் எழுதி காட்டணும். நெக்ஸ்ட்டு மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ்னால் இப்போ அட்டாமிக் மாஸ்னால் ஒரு ஆட்டத்துடைய மாசு. மாலிகுலர் மாஸ்னால் ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் ஜாயின் பண்ணாதான் மாலிகுல் நம்ம சொல்கிறோம். ஆட்டமும் ஸ்மால் பார்ட்டிக்கல், மாலிகுலும் ஸ்மால் பார்ட்டிக்கல். சரி, இப்போ எப்படி நம்ம அட்டாமிக் மாஸ் பார்த்தோமோ, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பார்த்தோமோ, அதே மாதிரி ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பார்க்குறோம். ஸோ சிமிலர் டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், relative molecular mass is defined as. அப்போ கொஸ்டின் கேட்கலாம், what is relative molecular mass? relative atomic massக்கு நம்ம என்ன சொன்னோம்? mass of the atom divided by unified atomic mass. இங்கேயும் எதை சொல்கிறோம்? the ratio of mass of molecule to the unified atomic mass unit. அங்கே ஆட்டத்தோடைய மாஸுக்கும் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸுக்கும் உள்ள ரேஷியோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கு அங்கே உள்ள ஆட்டத்தை எடுத்துகிட்டு மாலிகுல் போட்டுரும். மாஸ் ஆஃப் த மாலிகுல் டு த யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் எப்படி பார்க்கலாம்? காம்பவுண்டு ஃபார் எக்ஸாம்பிள் CO2 எடுத்துக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு. அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? கேன் பி கால்குலேட்டட் பை ஆடிங் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிடியூவன்ட் ஆட்டம். ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ கார்பனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ஆக்சிஜனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா CO2 அப்படிங்கிற மாலிகுலுடைய ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கிடைச்சிரும். இப்போது அடுத்து ஒரு சின்ன கால்குலேஷன் 2 மார்க்கில் கேட்கலாம். கால்குலேட் த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். எப்படி கால்குலேட் பண்ணுறது? நமக்கு தெரியும், அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஹைட்ரஜன் வந்து 1.008. அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது இல்லைங்களா? அப்போது 2 ஹைட்ரஜன்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு 1.008. அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா
1.008 இன்ட்டு 2ன்னு போட்டுக்குவோம். அப்போ என்ன வந்து வேல்யூ வருது 2.016 U வந்துடுது. அடுத்தது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ். எப்படி குளுக்கோஸுடைய ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணுறது? இப்போது குளுக்கோஸுடைய ஃபார்முலா C6H12O6, கார்பனுக்கு வந்து 12, ஹைட்ரஜன் வந்து 1.008, ஆக்சிஜன் வந்து 16. இப்போ கார்பன் 12ன்னு சொன்னோம் இல்லைங்களா, கார்பனுக்கு வந்து எத்தனை கார்பன் இருக்கா? 6 கார்பன். அப்போ 6 × 12. ஹைட்ரஜன் பாருங்கள் 12 × 1.008. ஆக்சிஜன் ஃபார்முலாவில் பாருங்கள் 6 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக என்ன வந்துடும்? 180.096 U வந்துடும். இது மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ். இப்போ இந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் சம் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க, 1 மார்க்குக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.